இந்தியன் 2 திரைப்படத்தோட ஃப்ரீ டிக்கெட் டெய்லியும் ஒருத்தருக்கு குலுக்கல் முறையில் ஃப்ரீயாக கொடுக்கப்படுகிறது. மேலே தெரிகிற இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு ஒரு மெசேஜ் பண்ணி ஃபாலோ பண்ணால் மட்டும் போதும், நீங்களும் டிக்கெட் வின் பண்ண வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன் கோட் படத்தை அவ்வளோ கம்மியான விலைக்கு வாங்கியிருக்காங்க? இந்தியன் 2 படத்தை எதுக்கு இவ்வளோ அதிக விலைக்கு வாங்கியிருக்காங்க? ஸோ விடாமுயற்சி திரைப்படத்தை ஏன் இவ்வளோ அதிகமாக வாங்கியிருக்காங்க? ஸோ ரொம்ப ஷாக்காக இருக்குல்ல, வாங்க பார்க்கலாம். அதாவது நான் என்ன நினச்சேன்னா, கோட் படம் தான் வந்து நெட்ஃப்ளிக்ஸ் நிறுவனம் அதிகமான தொகைக்கு வந்து வாங்குவாங்க. டிஜிட்டல் ரேட்ஸ் அதுதான் வந்து அதிகமாக இருக்கும்னு நினச்சேன். ஏன்னா வந்து இதுக்கு முன்பு ரிலீஸ் ஆன தளபதி படங்கள் எல்லாமே வந்து படப்பிடிப்பு ஆரம்பித்து படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் ஆன உடனே டிஜிட்டல் ரேட்ஸ்லாம் வாங்கிடுவாங்க. அதுவும் வந்து பெரிய தொகைக்கு வந்து வாங்கிடுவாங்க. ஸோ அந்த வருஷத்தில் ரிலீஸ் ஆகிற படங்களில் விட வந்து தளபதி படங்களை வந்து அதிகமான காசு கொடுத்து வாங்கிடுவாங்க. அந்த மாதிரி தான் வந்து கடந்த சில ஒரு 5 வருஷமாக வந்து இருந்தது. ஏன்னா வந்து தளபதி வந்து அந்த அளவுக்கு பீக்கில் வந்து இருந்தாங்க. இப்போயும் வந்து தளபதி வந்து பயங்கர பீக்கில் தான் இருக்காங்க. ஆனால் நெட்ஃப்ளிக்ஸ் நிறுவனம் வந்து கோட் படத்தை ரொம்ப ரொம்ப கம்மியான தொகை கொடுத்து தான் வாங்கியிருக்காங்க. விடாமுயற்சி, இந்தியன் 2 அந்த 2 திரைப்படத்தையும் வந்து நெட்ஃப்ளிக்ஸ் நிறுவனம் அதிகமான தொகை கொடுத்து வாங்கியிருக்காங்க. அது என்ன எனக்கு சுத்தமாக புரியல. ஸோ விடாமுயற்சி திரைப்படத்தை நெட்ஃப்ளிக்ஸ் நிறுவனம் வந்து 145 கோடி கொடுத்து வாங்கியிருக்காங்களாம் டிஜிட்டல் ரைட்ஸ், அதாவது ஓடிடி ரைட்ஸ். ஸோ இந்தியன் 2 திரைப்படத்தை 170 கோடி கொடுத்து வாங்கியிருக்காங்களா நெட்ஃப்ளிக்ஸ் நிறுவனம் ஓடிடி ரைட்ஸ். ஆனால் வந்து கோட் படத்தை வந்து வெறும் வந்து 140 கோடி ரூபாய் கொடுத்து தான் வந்து நெட்ஃப்ளிக்ஸ் நிறுவனம் வந்து கோட் படத்தை வாங்கியிருக்காங்க. டிஜிட்டல் ரைட்ஸை வந்து ஜி சினிமாஸ் வந்து வாங்கியிருக்காங்க. அவங்க வந்து 94 கோடி கொடுத்து வாங்கியிருக்காங்க. ஸோ வந்து இப்போ வந்து இந்தியன் 2 தான் வந்து இந்த வருஷத்தில் நெட்ஃப்ளிக்ஸ் நிறுவனம் தமிழ் படத்தில் அதிகமாக வாங்கின படத்தில் வந்து இந்தியன் 2 தான் அதிகமான தொகை 160 கோடி ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்காங்க. ஸோ ஓடிடி ரைட்ஸ் மட்டுமே இந்த 160 கோடினா கண்டிப்பாக வந்து இந்தியன் 2 வந்து வேற லெவல் ஹிட் ஆகிடுமே. ஸோ ஓடிடியில் மட்டுமே வந்து பெரிய ப்ராஃபிட் வந்து வாங்கியிருக்காங்க. அதே மாதிரி வந்து டிஜிட்டல் ரைட்ஸ் வந்து கலைஞர் டிவி தான் வந்து வாங்கியிருக்காங்க. அவங்க வந்து ஒரு 80 கோடி கொடுத்து வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. இது ரெண்டுமே சேர்த்தே வந்து 250 கோடி ரூபாய் வந்து இந்தியன் 2 திரைப்படம் ரிலீஸ் ஆவதற்கு முன்பே வந்து கிராஸ் பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு செம ஹாப்பியாக தான் இருக்குது. அதே சமயம் வந்து தளபதி ரெக்கார்டை வந்து கமல்ஹாசன் பிரேக் பண்ணிட்டாங்களா அப்படிங்கிற கேள்வியும் இப்போ எழுந்திருக்கு. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?